அதிமுக தலைமையிலான கூட்டணி ஊழல் கூட்டணி என முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஊழல் கூட்டணி என்று விமர்சித்தார். திமுக அரசு பல்வேறு சாதனைகளை செய்து முடித்துள்ளது என்றும் இந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் நிறைவேற்றி காட்டுவார் என்றும் தெரிவித்தார். பிரதமர் வந்தார், அமித்ஷா வந்தார். அவர்கள் என்ன பேசினார்கள்? பிரதமர் என்ன பேசினார்? ஊழல் கூட்டணி என்று நம்மை சொல்கிறார். நான் கேட்பது, நாங்கள் ஊழல் கூட்டணியா, நீங்கள் ஊழல் கூட்டணியா? யார் ஊழல் கூட்டணி? இதுதான் முக்கியமான கேள்வி. போது எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சராக இருந்த போது அவருடைய சம்பந்திக்கு சலுகை செய்தார். அவருடைய சம்பந்திக்கு நெடுஞ்சாலைத்துறையில் கான்ட்ராக்ட் தந்தார். அதில் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருக்கிறார் என்று அவர் மீது வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதா இல்லையா? அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறதா இல்லையா? உயர் நீதிமன்றத்தில் இருந்தது, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. அந்த நிர்பந்தத்தினால் தான் இவர் கூட்டணிக்கே போயிருக்கிறார். அந்த ரெக்கார்ட்ஸை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு அமித்ஷா இவரை மிரட்டுகிறார். அதனால்தான் இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி போனார். இந்த கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது அந்த கூட்டணியில் இருக்கிறது யாரு? அடுத்து நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அன்புமணி ரொம்ப அதிகமா பேசுறார். அவர் அன்புமணி ரொம்ப அதிகமா பேசுறார். அன்புமணி தான் இரண்டாவது இருக்கிறார். நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே, அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுப்பதற்கு, 2 மருத்துவக் கல்லூரியை துவங்குவதற்கு வட மாநிலங்களில் அனுமதி